Hi dear students, welcome to A2 Career Check YouTube channel. நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கான கவுன்சிலிங் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட். பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் லாஸ்ட் டேட் 14/8/2025 வரைக்கும் நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில் பாத்தீங்கன்னா B.Pharm செலக்ட் பண்ணிட்டு இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் process அப்படிங்கிறது வெரி டிஃபரண்ட் கம்பேர் டு நம்மளுடைய பாராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ் ஃபார்மாட்டி GNM நர்சிங்கோட கவுன்சிலிங்கை கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் நடக்கும். பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு இப்போ கவுன்சிலிங் அப்படிங்கறத ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வெப்சைட்ல நீங்க போய் பார்த்துட்டீங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பே கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணி கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணி கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணிடுங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிட்டாலே போதும். கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணி அதோடைய கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங். பெருசா எந்த விஷயம் கிடையாது. இதுல பெருசா காலேஜ் சூஸ் பண்றது, கோர்ஸ் சூஸ் பண்றது அந்த ப்ராசஸ் எதுவும் கிடையாது. நீங்க கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணணும், நெக்ஸ்ட் இதை கோர்ஸ் அப்படிங்கறதையும் சூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க B.Pharm அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க வெப்சைட்ல பாருங்க. நோட்டிபிகேஷன் வந்தாலும் வராட்டியும் வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெப்சைட்ல போய் பார்த்து கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணி உங்களுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீட் அலாட் ஆகியிருக்கு ஆகலையா அப்படிங்கறது ஆஃப்டர் 14/8/2025 அப்புறம் தெரியும். நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கான கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்மளுடைய TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி நடத்துற கவுன்சிலிங்க்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான், அவங்க ஒரே ஒரு கோர்ஸ் தான் அலாட் பண்ணுவாங்க. அதனால சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய காலேஜஸ் சூஸ் பண்ணணும், நிறைய கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் கிடையாது. உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் இருந்துச்சு, உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் ஹையா இருந்துச்சு, உங்களுடைய ஜெனரல் ரேங்க் ஹையா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும். நம்மள யூனிவர்சிட்டியில ஃபீஸ் அப்படிங்கிறதும் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் சீட் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்தீர்கள் A2 Career Check யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.